துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏஆர் முருகதாஸ்னா சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இயக்குனர். அவரோட படம் தான் வந்து இப்போ மதராசி அப்படின்னு சிவகார்த்தியனை வச்சு ஒரு படம் வந்து எடுத்துருக்கிறாரு. இதில் வந்து சிவகார்த்தியன், ருக்மிணி, வசந்த் வித்யூ ஜம்மால், அப்புறம் பிஜி மேனன், சபீர் கல்லரக்கல், விக்ராந்த் இவங்க எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க. அனிருத் வந்து இதில் வந்து இசையை வந்து கொடுத்துருக்குறாரு. இந்த படத்தோட நம்ம ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் என்பி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்கவா வேண்டாமா, அந்த படம் ஒருத்தா அப்படின்னு நீங்கள் வந்து அடுத்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இந்த படத்தோட வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தமிழகத்தில் ஊடுருவும் துப்பாக்கி கலாச்சாரத்தை வேரோட அழிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து தமிழகத்தில் வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர நோக்கில் வட இந்தியாவிலிருந்து 6 கண்டெய்னரில் ஃபுல்லாக வந்து துப்பாக்கி வந்து கொண்டு வராங்க. யாருன்னா துப்பாக்கி படம் வில்லன் இருக்கார்ல வித்யூ ஜம்பால், அவரும் சார்பட்டா பரம்பரை நடித்த டான்சிங் ரோஸும் 2 பேருமே கொண்டு வராங்க. அதை தடுக்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து போலீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதே மீறி அவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு சென்னைக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. சென்னைக்குள்ளே வந்து அங்கே வந்து ஒரு தொழிற்சாலைக்குள்ளே அது எல்லாமே வந்து பதுக்கி வச்சிடறாங்க. இந்த காவல்துறை அதிரடி படையில் வந்து சில சமூக விரோதிகள் வந்து ஊடுருவி இந்த செயலை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே வந்து காதல் தோல்வியில் தற்கொலைக்கு முயற்சி செய்யும் சிவகார்த்தியனை வச்சு இந்த துப்பாக்கியில் எப்படியாவது வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி மேனன் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார். அவர் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதன்படியே வந்து தொழிற்சாலைக்குள்ளே வந்து சாதாரண ஒரு தொழிலாளியாக வந்து சிவகார்த்தியனை வந்து நுழையிறாரு. அதற்கிடையே வந்து சிவகார்த்தியனை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற உண்மை வந்து அதுக்கு அடுத்து தான் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கே வந்து தெரியுது. இதுக்கிடையே வந்து தொழிற்சாலைக்கு செல்லும் சிவகார்த்தியன் வந்து வில்லன்களை கண்டு அவர்களை வந்து கொலை செய்ய வந்து ரொம்ப தயங்கிட்டே இருக்காரு, பயப்படுறாரு, அந்தளவுக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு வந்து என்ன ஆனது, பதுக்கி வைத்த துப்பாக்கியில் வந்து சிவகார்த்தியன் அழிச்சாரா இல்லையா என்பதான் படத்தோட மீதி கதை. அதிரடி ஆக்ஷனில் புகுந்து விளையாடுகிறார் சிவகார்த்தியன். சண்டை காட்சியிலும் சரி, 2 போடாமல் வந்து கலக்கி இருக்கிறாரு. தற்கொலைக்காக முயற்சி செய்யும் போதும் அந்தந்த இடத்துலலாம் வந்து நல்லா நகைச்சுவைக்கு வந்து குறையே இல்லாத அளவுக்கு வந்து சூப்பராக வந்து காமெடி வந்து பண்ணியிருக்கிறாரு. அழகாலும் யதார்த்த நடிப்பாலும் வந்து ருக்மிணி வசந்த் வந்து அவங்க வந்து அருமையாக வந்து நடிச்சிருக்காங்க. காதல் காட்சிகளையும் வந்து ரசிக்க வச்சுக்கிறாங்க. வில்லனாக வரும் வித்யூத் ஜம்பால் வந்து சபீர் கல்லர் 2 பேருமே வந்து அந்தளவுக்கு வந்து பயமுறுத்தி நடிச்சிருக்காங்க. அனுபவ நடிப்பில் வந்து பிஜி மேனன் வந்து கவரம் அளவுக்கு வந்து நடிச்சிருக்காரு. விக்ராந்த் நடிப்பும் வந்து கவனம் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பு வந்து செம்மையாக இருக்குது. இதர நடிகர்கள் வந்து அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சுதீப் இளமோன் ஒளிப்பதிவு படத்தை வந்து தாங்கி பிடிக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆக்ஷன் காட்சிகள் மாயாஜாலம் செஞ்சுருக்காங்க. அனிருத்தின் இசை வந்து ஆட்டம் போடுற அளவுக்கு வந்து பின்னி வந்து பெடல் எடுத்துருக்கிறாரு. சில காட்சியில் வந்து யூகே முடியாவிட்டாலும் பரபரப்பான திரைக்கதை அதை மறக்கடிக்க வந்து விடுது தான் சொல்ல முடியும். தொழிற்சாலையில் நடக்கும் அந்த சண்டை காட்சி திக் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக பயங்கரமாக வந்து இருக்குது. சமூக பேரழிவுகளை தொடர்ந்து வந்து படங்களை வந்து முன்னிறுத்தி வரும் ஏஆர் முருகதாஸ் இந்த முறை வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்து கையில் வந்து எடுத்திருக்கிறாரு. பரபரப்பான திருப்பம் இருந்த காட்சிகளாகவும் படத்தை இயக்க மீண்டும் வந்து தனது முத்திரை வந்து ஆழமாக வந்து பதிச்சிருக்கார் ஏஆர் முருகதாஸ். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு மதராசி ஒரு ஆபத்தானவன், அந்தளவுக்கு ஒரு சிறப்பானவன். ஓகே நண்பர்களே, இந்த படத்தை வீக்கெண்டில் போராடிச்சுன்னா ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசமான மூவி. அமரானுக்கு அடுத்து வந்து சிவகார்த்தியனுக்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சில காட்சிகள் வந்து சில இடைவெளி காட்சிகள் வரைக்கும் சில இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட அதுக்கடுத்து வந்து இன்டர்வல் காட்சி லாஸ்ட்டில் வந்து செம்ம ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்கும். டோல்கட் காட்சி வந்து செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு வில்லன் கதாபாத்திரம் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.